கடந்த 7ஆம் தேதி, அதாவது ஜனவரி 7ஆம் தேதி அரசாங்கம் ஒரு புதிய கட்டண முறைமையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அரச திணைக்களங்கள் ஊடாக மக்கள் செலுத்துகின்ற கட்டணங்கள், அதாவது மின் கட்டணமா இருக்கட்டும், நீர் கட்டணமா இருக்கட்டும், அதோட பாடசாலை சம்பந்தமான யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான கட்டணங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு திணைக்களங்களையும் நாங்க செலுத்துற கட்டணங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து ஜிஓவி பே என்ற ஒரு கட்டண முறைமை மூலமா இந்த முறைமையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அரசாங்கத்தால. இதுவரைக்கும் அதுக்கு பிறகு அது பேசப்பட்டதான்னு சொன்னா பேசப்படல. உண்மையிலேயே நிறைய பேருக்கு அது சரியா போய் சேரலை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா இதை எத்தனை பேர் பாவிக்கிறாங்க, கட்டணம் அது மூலமா செலுத்தப்படுகிறதா, இதனுடைய மேலதிகமான அப்டேட் என்னன்னு நமக்கு அரசாங்க பக்கமாகவும் இல்லை. அந்த முறைமையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இதுக்கு தனியான ஒரு ஆப் அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தா இல்ல. இப்ப நாம வளமையா பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வங்கிகள் ஊடாக கட்டண முறைமை நாங்க செலுத்துவோம். அந்த வங்கிகளுக்கு தனித்தனியான ஆப்புகள் இருக்கும். அந்த ஆப்புகள் மூலமா அதுக்குள்ள நாங்க கட்டண முறைமை, அதாவது அந்த பே கட்டணங்கள் அல்லது அரச கட்டணங்கள் இருக்கும் தானே, அதுக்குள்ள போய் பார்க்கும்போது இது இருக்கும். அப்படித்தான் இந்த கட்டண முறைமை இயங்கி கொண்டிருக்கு. இப்பொழுது தனியான ஒரு செயலி, அதாவது ஆப் வந்து இதுக்கு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு தனியான ஒரு ஆப் இருந்தா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தொடர்ச்சியாக இருந்தது. ஆனா இதுவரைக்கும் அதுக்கு தனியான ஆப் வந்து வரல. ஆனா இப்ப இன்னும் ஒரு கட்டண முறைமையை இதுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ஜிஓபி, அதாவது GoPay மூலமா இந்த கட்டண முறைமை அறிமுகமாகிறது. அது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நீண்ட காலமா இது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கட்டண முறைமை தான். அதாவது நாங்க போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற ஒரு ஒரு நபரா இருந்தோம்டா, யாருக்குமே சில நேரங்கள்ல இந்த விதிமீறல்கள் நடக்கும். இது விபத்தையும் தாண்டி, அதாவது இப்ப சில நேரத்துல டபுள் கோட வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க, மஞ்ச கோட்டை ஓவர்டேக் பண்ணுவாங்க, ஓவர் ஸ்பீட்ல போவாங்க, சிக்னல், அதாவது ரெட் கலர் இருக்கிற சிக்னல் லைட்ல போவாங்க. இந்த மாதிரியான பல தவறுகள் செய்யப்படுது. லைசன்ஸ் இல்லாம ஓடுவாங்க, இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு வாகனம் ஓடுவாங்க, அப்படி மறந்து லைசன்ஸை ரினியூவல் பண்ணாம, இந்த மாதிரியான பல கட்டண முறைமைகள், தண்டப்பண கட்டண முறைமைகள் இலங்கையில இருக்கு. மதுபானம் மறந்துட்டு வாகனம் ஓடுறவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் கட்டண முறைமையா இருக்கு. இந்த கட்டணங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல அரசாங்கத்துக்கு வர வருமானங்கள்ல உண்டு. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மாசத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். இலங்கையினுடைய அதிக வருமானம் வர கட்டணம், அதாவது அதிக வருமானம் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு வர ஒரு கட்டண முறைமையே இந்த போக்குவரத்து விதிமுறைகளால வரப்படுகின்ற தண்டப்பணங்களால வருது. எனவே இந்த தண்டப்பணங்களை இந்த ஜிஓவிபி பே, அதாவது ஜிஓவி பே மூலமா கொண்டு வரதுக்கு அத்தனை நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. இது எத்தனை பேருக்கு இது போய் சேரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த முறைமையை இப்ப அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா இது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். சரியா இலகுவா இத மக்கள் இப்ப ஒரு அளவு நாங்க பிடிச்சோம், உடனே கட்டுறோம். லைசன்ஸ் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது போலீஸ்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டண முறை கூட ரிசிப்ட் எடுத்தாச்சு வந்தாச்சு. இப்ப இருக்க நடைமுறைன்னா பெரிய ஒரு அக்கப்போரான நடைமுறை, எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப நான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போறேன்னு வைங்க, கொழும்புல இருந்து போகும்போது அங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நான் ஏதாவது ஓவர்டேக் பண்ணியோ, ஏதோ ஏதோ ஒரு விதிமுறைல என் லைசன்ஸை வாங்குறாங்க. அதுக்கான தண்டப்பண சீட் கொடுக்குறாங்க. அந்த லைசன்ஸ் அந்த எந்த சாவச்சேரியோ அல்லது யாழ்ப்பாண நகரத்தில் உள்ள போலீஸோ அங்கதான் போய் திரும்ப நாம கட்டி அந்த லைசன்ஸ் எடுக்கணும். கொழும்புக்குலேருந்து திரும்ப போகணும் அதுக்காக. அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. நாட்டின் பல பிரதேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் போகாம அப்படி போகும்போது இந்த மாதிரி லைசன்ஸை வாங்கினா அந்த இடத்துக்கு போய் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா இந்த நிலைமை மூலமா, இந்த முறைமை மூலமா அது இருக்காது. இது ஒரு நல்ல முறைமையா இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தனியான செயலி மூலமா இலகுவா இதை கையாளக்கூடியதாக இருந்தா இது ஒரு பெரிய அளவா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை தரக்கூடிய ஒரு முறையா இது இருக்கும். நிச்சயமா இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. இந்த ஜிஓவி பே கட்டண முறைமை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது 16 அரசு திணைக்களங்கள் இருந்தது. இன்றைக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது 25 திணைக்களங்கள் இதுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்கொண்டே வராங்க. இது ஒரு இயங்கி கொண்டு வர ஒரு தளமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த ஜிஓவி பே மூலமா எத்தனை பேரு கட்டணம் செலுத்துறீங்க, எந்தெந்த காரியாலயங்களுக்கு கட்டணம் செலுத்துறீங்க, இதை நீங்க பாவிக்கிறீங்களான்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது வந்து கடந்த கிழமையிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைய நாள்ல ஒரு சம்பவம் உண்டு அங்க பதிவாகி இருக்கு. நீங்க செய்திகள்ல, சிங்கள ஊடகங்கள்ல அதை நீ பார்த்திருப்பீங்க. ஒரு 80 வயதான முதியவர் இன்றைய நாள்ல
பரீட்சையில பங்கு பெற்றிருக்காரு. இவர் வளமையா பங்கு பெற்றுக் கொண்டு வராரு. இந்த வருஷமும் அவர் பங்கு பெற்றிருக்காரு. 80 வயது அவருக்கு. இன்றைய நாள்ல அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. அதுல இருந்து அவருடைய பேர் இன்றைய நாள்ல பரவலா பேசப்படுகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இன்றைய நாள்ல கணித பாட பேப்பர் வந்து இந்த என்ஜினியர்களுக்கு கொடுக்குற மாதிரியான பேப்பர் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, இது கடினமான கேள்வி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய அளவான ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சிருக்காரு. நான் பிரதமரை நேரா சந்திக்கணும், சந்திச்சு இது தொடர்பான விண்ணப்பத்தை வைக்கணும், இந்த மாதிரியான கேள்விகள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பேப்பர் கடினமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியா அவர் எழுதி இருப்பார் பாருங்க. ஆனா இந்த முறையும் அவர் கஷ்டம்ட்டார். நான் நினைக்கிறேன் இந்த முறையும் அவர் ஃபெயிலாக போறாரு போல இருக்கு. எனவே இந்த விஷயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில இந்த பரீட்சை எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வயது இல்ல. ஏ லெவலோ ஓ லெவலோ நாம் எழுதும் போது உங்களுக்கு எப்ப வேணாலும் எழுதலாம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பல நாடுகள்ல இந்த வயதில்லை கட்டுப்பாடுகள் இருக்கு ஒவ்வொரு பரீட்சைகள்லையும். இலங்கையை பொறுத்தவரையில ஓயல் பரீட்சைக்கு கூட வயதில்லை இல்லை. 80 வயசை சேர்ந்தவங்களும் இன்றைய நாள்ல பரீட்சை எழுதியிருக்காங்க. இது ஒரு இன்னும் ஒரு பரபரப்பா சகோதரமொழி ஊடகங்கள்ல பேசிய ஒரு விஷயமாக இருந்தது. இன்னும் ஒரு விஷயம் நாங்க அண்மையில செய்திகள்ல அடிக்கடி பார்க்கிற விஷயம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் முதல்ல ஒரு ஞாபகப்படுத்தணும். இன்றைய நாள்ல முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்ற உறுப்பினர், மூத்த அரசியல்வாதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய பிறந்தநாள். சரி, இவரும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அவங்களுடைய கட்சியும் இணைந்து வருகின்ற உள்ளாட்சி அல்லது மாகாண சபை தேர்தல்கள்ல போட்டியிட போறாங்க. இவங்க 2 பேருமே இணைய போறாங்க அப்படின்ற தலைப்புகள்ல பல செய்திகள் ஆங்கில ஊடகங்கள், சிங்கள ஊடகங்கள்ல அதிகமா பேசுகின்ற ஒரு பிரதான செய்தி இதுவாக தான் இருக்கும். ஆனா இதுவரையில சேர்ந்த பாடு இல்ல. இன்றைய நாள்ல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இல்ல இது வந்து முற்றுமுழுதான பொய்யான ஒரு தகவல், பொய்யான செய்தியை தான் இந்த ஊடகங்கள் கொண்டு போறாங்க. தங்களுடைய செய்தி தலைப்புக்காக இதை பயன்படுத்துறாங்க. அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள்ல அமோக வெற்றி பெறப்போறது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி தான். எனவே அந்த அடிப்படையில நாங்க தோத்து போன அல்லது பாழா போன கட்சிகளோட நாங்க எந்த கூட்டணியும் வச்சுக்கொள்ள போறதில்லை. இது பொய்யான தகவல் அப்படின்றத இன்றைய நாள்ல அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பிறகு இந்த செய்திகள் வருமானு தெரியல. ஆனா அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதுவரைக்கும் அவர் எதுவும் பேசல. இதுவரைக்கும் நான் நினைக்கிற ஒரு 2-3 மாதமா இந்த செய்தி ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட இல்ல, மறுப்பு கூட தெரிவிக்கல. ஆனா இன்றைய நாள்ல அவரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு 4 நாளைக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு விமானம் பாரிய போல மினுவாங்கெத்த பகுதியில விழுந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. ஒரு போர் விமானம். இது ஒரு சிறிய ரக போர் விமானம். இந்த விமானத்துல பயணம் செய்த பயிற்சி விமானி 2 பேருமே பாராசூட் மூலமா கீழே இறங்கி உயிர் தப்பி இருந்தாங்க சிறிய காயங்களோட. இன்றைய நாள்ல விமல் ரத்நாயக்க போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விமானம் இயந்திர கோளாறால அதாவது விபத்துக்குள்ளாகல, விமானிகளுடைய தவறின் காரணமாக தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஒருவர் பயிற்சியில் இருந்தவர், அவருடைய தவறின் காரணமாக தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கு. இது பழைய விமானமோ அல்லது என்ஜின் பழசானதோ அல்லது இது பழைய பொருட்களை வைத்து உருவாக்கப்பட்ட விமானம் இல்லை. மிகவும் துல்லியமான புதிய என்ஜின்களை கொண்ட அல்லது மிக மிக நுண்ணியமா கண்காணிக்கப்பட்ட ஒரு விமானம் இது. இது விமானிகளுடைய தவறின் காரணமாகவே தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி முற்றுமுழுதாக இருந்திருக்கின்றது. இதுதான் இப்பொழுது விசாரணைகளிட கிடைத்த தகவல் அடிப்படையில இந்த விமானத்துக்கு எப்படி விபத்து ஏற்பட்டது என்ற கேள்விக்கான பதில அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பரிதாபமான ஒரு செய்தி பார்த்தேன். யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறையில 1 வயதும் 9 மாதம் உடைய குழந்தை உண்டு குளிர்பானம் அப்படின்னு நினைச்சு டீசலை எடுத்து குடிச்சிருக்கு. குடிக்கும்போது பெற்றோர் அதை பார்த்திருக்காங்க. உடனடியா ஊர்காவல்துறை வைத்தியசாலையில குழந்தையை அனுமதிச்சிருக்காங்க. மேலதிகமான சிகிச்சை தேவைப்பட்டிருக்கு. மேலதிகமான சிகிச்சைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் குழந்தை அனுமதிக்கப்பட்டிருக்கு. அங்கு சிகிச்சை பலனின்றி இந்த 1 வயதும் 9 மாத குழந்தையும் உயிரிழந்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவான ஒரு கவலையினத்தால நடந்த ஒரு உயிரிழப்பா பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆங்கில ஊடகங்கள்ல தமிழ் ஊடகங்களை தாண்டி ஆங்கில ஊடகங்கள்ல இது பெரிய அளவா பேசப்பட்ட, வீட்டுல இந்த மாதிரியான பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருக்கிற இடங்கள்ல அதுவும் எடுத்து ஒரு 9 அதாவது ஒரு 2 வயசு குழந்தை எடுத்து குடிக்கிற அளவுக்கான அந்த இடங்கள்ல அதை வச்சது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா மற்ற இவர்கள், அதாவது இந்த செய்தியை பார்க்கிறவங்க புரிந்து கொள்ளுங்க. எரிபொருட்களையோ அல்லது குழந்தைகளோ அல்லது அதாவது விஷம் கலந்த அல்லது விஷம் சம்பந்தமான
விவசாயங்களுக்கு பயன்படுத்துற பயிர்களுக்கு பயன்படுத்துற இந்த மாதிரி டீசல், பெட்ரோல், எரிபொருட்களை வீடுகளில் வைக்கக்கூடாது. குழந்தைகள் குடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த எரிபொருட்கள் வீடுகளில் இருக்கிறதால தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதை இப்பொழுது மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. எப்படி இந்த டீசல் வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டது, எதுக்காக வைக்கப்பட்டது என்ற பல கேள்விகள் இப்பொழுது இருக்கு. எனவே இது ஒரு மிக கவலைக்குரிய விஷயமாக இன்றைய நாளில் செய்திகளில் நான் பார்த்தேன். எனவே மிக அவதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கு. ஆர்ஜே ஒரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.